ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் நீங்க பார்க்க போறீங்கன்னா, S25 அல்ட்ராவோட மொபைலை பத்தின ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு S23 அல்ட்ரா யூசரா பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் கரண்டா இப்பவும் அந்த டிவைஸ் தான் நான் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதிலிருந்து S25 அல்ட்ராவை பார்க்கறப்ப என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் எனக்கு இமீடியட்டா ஃபீல் ஆச்சுன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு S25 அல்ட்ரா டிவைஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் S25 அல்ட்ரா பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் லேட்டரா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ இன்டெப்தா நம்ம சேனல் S25 அல்ட்ரா பத்தி வரும். பட் இப்போதைக்கு என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன் ஃப்ரம் S23 அல்ட்ரா யூசரா இருந்து இதை பார்க்கறப்ப எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போது. வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஷார்ட்ஸ்லையுமே S25 அல்ட்ராவோட அன்பாக்சிங் பத்தி போட்டிருப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ லாங் வீடியோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, மைனர் அப்டேட்ஸோட எதுக்கு இன்னொரு மொபைலை இயர்லி லான்ச் பண்றாங்கன்றதப்போ என்டையரா அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்ற மாதிரி கிளியரா பேசியிருப்போம். அந்த வீடியோ மறக்காம நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா அதை பாத்துருங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு S23 அல்ட்ரா யூசர். ஒரு 2 வருஷத்துக்கு மேல அந்த போனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போன் வேற லெவலில் இருக்குன்றது எல்லாமே உங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் இப்போ நான் இம்மிடியட்டா S25 அல்ட்ராவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபீல் பண்ண முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மொபைலோட வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். S25 அல்ட்ராவோட வெயிட் ரொம்பவே லைட் வெயிட்டடா இருந்தது. நீங்க ஒரு S23 இல்ல S24 அல்ட்ரா யூசர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த போனை போயிட்டு நீங்க ஹோல்ட் பண்ணீங்கன்னா கையில பயங்கர வெயிட்லெஸ்ஸா ஃபீல் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முதல் விஷயம் நான் S25 அல்ட்ராவை என்னோட கையில் எடுக்கிறப்போ ஃபீல் பண்ண விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இருந்தது. ஓகேங்களா. அண்ட் செகண்ட் பாசிட்டிவா நான் இதுல என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளே டெக்னாலஜி டெக்னிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் 6.9 இன்ச்க்கான குவாட் HD ப்ளஸ்க்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டு, LTPO டெக்னாலஜியோட இருக்கு. 1 to 120 ஹெர்ட்ஸ் போகும். அண்ட் இது எல்லாமே நம்ம எல்லாருமே காமனாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதை தவிர உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பார்க்குறப்போ ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே மினிமலா இருக்கிறதுனால உங்களுக்கு மொபைல்ல நீங்க மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்றப்போ கண்டிப்பா தாறுமாறான ஒரு டிஸ்பிளேவா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நீங்க S23 அல்ட்ரா ஆகட்டும், S24 அல்ட்ரா ஆகட்டும், சாம்சங்கோட S சீரிஸ்ல இருக்கிற டிஸ்பிளேவை நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்படி ஒரு டிஸ்பிளே தான் இருக்கும் அவங்களுடைய மொபைல் எல்லாத்துலயுமே. அண்ட் S25 அல்ட்ரா இன்னும் ஒரு ஸ்டெப் ஹெட்டா போயிட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே மினிமலா இருக்கு. அண்ட் மொபைலை வியூ பண்றப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் S23 அல்ட்ரா நான் பர்சனலா யூஸ் பண்ணப்ப என்னன்னா லைட்டா கர்வ் இருக்கும். அண்ட் இங்க S24ல ஃபிளாட்டா இருக்கும். இங்க இன்னுமே மினிமலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெசல்ஸ் ஃபிளாட் டிஸ்பிளே தான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எனக்கு பர்சனலா ஃபிளாட் டிஸ்பிளேவா இல்ல கர்வ் டிஸ்பிளேவான்னு கேட்டீங்கன்னா S23 அல்ட்ராலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டான கர்வ் தான் இருக்கும். பட் இங்க ஃபிளாட் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. எனக்கு S23 அல்ட்ரா யூசர்ன்றதுனால எனக்கு அந்த டிஸ்பிளேவே பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மெயினான விஷயம் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த S25 அல்ட்ராக்கான பேனல் பயங்கர பிரைட்டா இருக்கு. இதுதான் நான் இம்மிடியா டிஸ்பிளேல அந்த பெசல்ஸ் மினிமலா இருக்குன்றத நோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிரைட்னஸ் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் நீங்க பாக்குறதுக்கும் இப்போ அவங்க பண்ணிருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் டெஃபினட்டா டிஸ்பிளேல ரொம்பவே ஹையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னுமே பார்க்க பெட்டரா இருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மீடியா கன்சப்ஷன் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், பெசல்ஸ் எல்லாமே ரொம்பவே தின்னா இருக்கு, வேற லெவல். ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவா நான் நோட் பண்ண விஷயம் S23 அல்ட்ரால இருந்து இங்க S25 அல்ட்ரா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆடியோ அவுட்புட் சவுண்ட் அவுட்புட் சும்மா தாறுமாறா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல நல்லா லவுடரா இருக்கு சவுண்டு. அதுவும் இல்லாம கூடவே பேஸுமே இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கேட்கறதுக்கு வேற லெவல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதை நம்ம பயங்கரமான ஒரு பாசிட்டிவ். சாம்சங் இதை வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். சவுண்ட் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வச்சு நீங்க மீடியா கன்சப்ஷன்லாம் பண்றப்போ அந்த பெசல்லெஸ் டிஸ்பிளேவோட வேற மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இது நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். அதனால சவுண்ட் அவுட்புட்டுமே இதுல மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்குன்னு தான் நான் சொல்வேன். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் உங்களுக்கு One UI 7 ஃப்ரெண்ட்ஸ்.
சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் யூஐ சாஃப்ட்வேர் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின்னு நான் சொல்வேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க சாம்சங். அண்ட் ஒன் யூஐ 7ல இன்னுமே ஃபர்தராக வந்து அவங்க ஒரு ஸ்டெப் ஹெட்டாக போயிட்டு இந்த ஹோம் அப் அந்த மாடியூலாம் நீங்கள் நிறைய வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எவ்ரி திங் நீங்கள் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஐக்கான் ஆகட்டும், இல்லை மல்டிபிள் ஐக்கான்ஸ் மேலே ஐக்கான் பிளேஸ் பண்ணுறதாகட்டும், எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் விஜெட்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போயிருக்காங்க தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் சாம்சங்கோட ஒன் யூஐ 7ஓட இந்த S25 அல்ட்ரா யூஸ் பண்ணுறதுக்கு வேற லெவலில் இருக்குது. அண்ட் S23 அல்ட்ராவில் இன்னுமே வந்து அதுக்கான அப்டேட் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு ஏப்ரல்லையோ அப்படிலாம் மார்ச் எண்ட்லேயோ வருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நானுமே அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். அண்ட் அது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். பட் இப்போ S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு S23 இல்லை S24 சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்லைடான இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். அது கூடவே நீங்கள் இந்த ஹோம் அப் மாடியூல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற அனிமேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் டியூன் பண்ணீங்கன்னா, மேனுவலாக செட் பண்ணீங்கன்னா, அப்போ இன்னுமே வந்து பயங்கரமான ஒரு ஸ்மூத்னஸ் இருக்குன்ற மாதிரி நிறைய வீடியோஸுமே நான் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறக்காமல் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் அதையும் உங்களுக்கு கமெண்ட் சொல்கிறேன். அண்ட் மற்றபடி நீங்கள் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒன் யூஐ 7ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்தது. அது கூடவே உங்களுக்கு 7 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட் அண்ட் தென் 7 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கிறதுனால அடிஷ்னலாக வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ராசஸர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்னாப் ட்ராகன்லேயே ஒன் ஆஃப் த ஆண்ட்ராய்ட்லேயே இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராசஸர்னா இன்னைக்கு தேதிக்கு ஸ்னாப் ட்ராகனோட 8 எலைட் ப்ராசஸர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராசஸர் வச்சு நீங்கள் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஆகட்டும், 8 Gen 3 ஆகட்டும், இல்லை 8 Gen 2 ஆகட்டும், எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த ப்ராசஸர் கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்திருக்கு. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்குமே நான் ஜஸ்ட் லைக் தட் சாம்சங் மட்டும் சொல்ல. அண்ட் இப்போ வந்திருக்க இந்த ஸ்னாப் ட்ராகன் 8 எலைட் சிப்செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஆப்பிளோட சிப்செட்டோட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த வகையில் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங் ஸ்னாப் ட்ராகனோட சேர்ந்து எப்பவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க, அடிஷ்னலாக டியூன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சாம்சங் 8 எலைட் ஃபார் கேலக்ஸின்ற மாதிரி அந்த டியூனிங் இருக்கும் ப்ராசஸரில் இவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 8 Gen 3 ஆகட்டும், 8 Gen 2 ஆகட்டும், அதுலேயுமே இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது பயங்கரமான ஒரு பாசிட்டிவ்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இப்போ இனிஷியலாக நான் பார்த்த வரைக்கும் இந்த விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நோட் பண்ணியிருந்தேன். கேமரா நான் ரீசெண்டாக இப்போ நோட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். S23 அல்ட்ரா நான் வீடியோ எடுக்கிறதுக்கும் இதில் வீடியோ எடுத்து பார்க்குறதுக்கும் பயங்கர வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக சாம்சங் வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியுது S23 அல்ட்ராலேருந்து S25 அல்ட்ரா பார்க்குறப்போ. அண்ட் வீடியோவுமே ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இங்கே உங்களுக்கு நீங்கள் S24 அல்ட்ராவை கம்பேர் பண்ணி அல்ட்ராவைட் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். பட் S23 கம்பேர் பண்ணிங்கன்னா 10 MPக்கான அந்த டெலஃபோட்டோ லென்ஸுமே வந்து 50 மெகா பிக்சல் இருக்கும். அண்ட் அல்ட்ரா வைடுமே 50 மெகா பிக்சல். இந்த ரெண்டு சேஞ்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் ஒரு சில ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தப்போ இன்னுமே அப்டேட்ஸ் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம இப்போ S23 அல்ட்ரா பார்த்தா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய அப்டேட்ஸ் வந்து அதை ப்ராப்பராக அவங்க வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. பட் S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் வர வேண்டியது. ஏன்னா இப்போ தான் நியூவாக லான்ச் ஆயிருக்குன்றப்போ கண்டிப்பாக அதில் அப்டேட்ஸ்லாம் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறப்போ எனக்கு ஓகே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா S23 அல்ட்ராவில் பெட்டராக இருக்க மாதிரி இருந்தது ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். பட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் வேற லெவலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தான் ஒத்துக்கிட்டே ஆகணும் S25 சீரிஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இனிஷியலாக நான் எடுத்த உடனே நோட் பண்ண பாசிட்டிவான விஷயங்கள் S23 அல்ட்ராலேருந்து S25 அல்ட்ராக்கு. அண்ட் நெகட்டிவ்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெகட்டிவாக நோட் பண்ண விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு வந்து பாக்ஸியர் டிசைனில் கொடுத்துருக்காங்க, எஜஸ் மட்டும் கர்வ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸியர் டிசைன் எனக்கு பார்க்க கொஞ்சம் டிசைன் எப்பவுமே டிசைன் அண்ட் கலர் சப்ஜெக்ட்னு தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த டிசைனை இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு S24 S23 அந்த மாதிரியே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்குமோன்ற என்னோட ஃபீல். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அந்த பாக்ஸில் இருக்கிறதுக்கு மொபைலில் என்னவே கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனை விட எனக்கு பார்க்குறதுக்கு என்னோட S23 அல்ட்ரா இல்லை S24 அல்ட்ரா அது இன்னுமே ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து தருது ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸியராக இருக்கிறதுனால தான் இது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணுது. அண்ட் அந்த பர்டிகுலராக எனக்கு இந்த பாக்ஸியர் டிசைன் மேபி இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பழக பிடிக்குமா என்னன்னு தெரியல. பட் இனிஷியலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக ஏன் இதை பண்ணாங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் உங்களுக்கு சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அதே போரிங் கலர்ஸ் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு S24ல் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். மேபி அதை வந்து லேட்டராக லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சாம்சங்கு. பட் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போரிங்கான ஒரு கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பிடிச்சதுல நான் அன்பாக்ஸ் பண்ண அந்த பிங்க் கோல்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜெட் பிளாக், இந்த ரெண்டு கலருமே S25 சீரிஸில் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. இது ரெண்டு கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு என்ன கலர்ஸ்லாம் பிடிச்சிருந்தது மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுவாங்களா.
அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டாப்பிக்கை நிறைய பேர் ஆன்லைன்லையுமே பயங்கரமான டிஸ்கஷனில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாம்சங் S25 சீரிஸ் லான்ச் ஆன உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் எஸ் பென்க்கான ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை ரிமூவ் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர ஒரு டாப்பிக்காக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, S23 அல்ட்ரா சீரீஸில் நான் அந்த ப்ளூடூத்க்கான எஸ் பென் கெஸ்டரை எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 இயர்ஸ்லேயே மொத்தமாக நான் சொல்கிறேன் 3 to 4 டைம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸே பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு தான் என்னோட யூசேஜ் இருந்தது. பட் மோஸ்ட்லி நான் அதை யூஸ் பண்ணல. பட் இருந்தாலுமே அப்புறம் ஏன் நெகட்டிவ்ல சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எஸ் பென்னை கூட ரிமூவ் பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ் சீரிஸ்க்கான ஒரு ஹைலைட்டான, அதுவும் அல்ட்ரா சீரிஸ்க்கான ஒரு ஹைலைட்டான விஷயமே நான் பார்க்குறது மற்ற மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் அந்த எஸ் பென் தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் பென்னை நான் அடிக்கடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எஸ் பென் கெஸ்டரை நான் யூஸ் பண்ணதில்லை, ரேராக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீச்சர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நல்லா இருக்குது, மக்கள் எல்லாருமே அதை வேணும்னு கேட்குறாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ அதை கரண்ட் ஜென்ரேஷனில் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாமே தவிர அதை ரிமூவ் பண்ணுறதுல எந்த ஒரு நீடுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் அதை ரிமூவ் பண்ணதுனால வேற ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இதனால இது இவ்வளோ நாள் நாங்கள் தராமல் இருந்தோம், இதை ரிமூவ் பண்ண உடனே இதை தரதுக்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருந்ததுன்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ சாம்சங் அந்த எஸ் பென் ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டியை ரிமூவ் பண்ணது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஈவன் தோ என்னோட யூசேஜே அதில் இல்லைனாலுமே இப்போ எனக்கு எஸ் பென்னுமே பார்த்தீங்கன்னா நான் அப்பப்போ தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். பட் ரெகுலராக அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த எஸ் பென் இருக்கணுன்றத ஒரு தாட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த எஸ் பென் ப்ளூடூத்க்கான கெஸ்டை நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையே எனக்கு அது இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு யூனிக்கான இந்த சீரிஸோட டிவைஸை யூனிக்காக பார்க்குறது அல்ட்ரா சீரிஸ் எதுன்னு கேட்டால் அந்த எஸ் பென் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் சொல்லியே தருவேன். அந்த எஸ் பென் இருக்கிறப்போ ஒரு மாதிரி ஃபீலே வந்து பயங்கரமாக இருக்கும். வெளியில் நீங்கள் அதை எடுத்து இப்படி பண்ணுறப்போ இல்லை வீட்டில் எடுத்து நீங்கள் இது பண்ணுறப்போ அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ இதை நான் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஈவன் தோ என்னோட யூசேஜ் ரொம்பவே ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக இருந்தாலுமே நான் அதை வந்து நெகட்டிவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இந்த எஸ் பென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை ரிமூவ் பண்ண ஃபீச்சரை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். அண்ட் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இனிஷியலாக S23 அல்ட்ராலேருந்து S25 அல்ட்ரா யூஸ் பண்ணுறப்ப இமீடியட்டாக நான் ஃபேஸ் பண்ணது. மற்றபடி டிவைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ் சீரிஸ் அல்ட்ரா சீரிஸ்னாவே உங்களுக்கு தெரியும், அதில் மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ்ஸே இருக்காது. பட் நிறைய பேருக்குள்ள வருத்தம் என்னன்னு கேட்டேன், இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் தான் தராங்களே, ஒரு பேட்டரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஒரு லென்ஸை வந்து நல்லா இன்னுமே பெட்டராக ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருக்குது இல்லைங்களா, செல்ஃபி கேமரா, அதை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரது, இந்த மாதிரி விஷயங்களையும் மொத்தமாக சேர்த்து கான்சென்ட்ரேட் பண்ணலாமேன்றதா பீப்புளோட ஒரு தாட்டாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் ஆன்லைனில் நிறைய வந்து பேச்சுக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு iPhone 16 சீரிஸ் லான்ச் பண்ணப்போ ஆகட்டும், S25 சீரிஸ் லான்ச் பண்ணவாகட்டும். பட் இது எல்லாத்துக்குமே சேர்த்தா நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் பிராண்டோட மைண்ட் செட்லாம் என்னன்றது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அதை இருக்க பெல் ஐக்கன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.